பேசு படத்தை பற்றி பேசுப்பா, வேற எதை பற்றி பேசக்கூடாது. இதுக்கு ஒரு படம் தேவையா? இந்த கேள்வி நான் என்ன சொல்றேன், போலீஸ் கரெக்டாக சொன்னாங்க, போலீஸ் ஏன் போகல? போலீஸே இல்லாமல் படத்தை முடிச்சுக்கீங்க. இந்த கதையே தப்புங்க. ஏன்னா போலீஸ் உங்களுக்கு ஆதரவாக இருக்கு, காமிச்சிருக்கீங்க இல்லையா? போலீஸ் வரலையா? வந்தாங்க. எங்க வந்தாங்க? எப்போ கடைசி கிளைமேக்ஸில் சொல்கிறீங்களா? கடைசியில் சொல்கிறீங்க. போலீஸ் உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க தனியாக போனாங்க. அப்போ போலீஸை கூப்பிட்டுலாம் இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கணும். இல்லை, போலீஸில் சொல்லி அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டாங்க. அடுத்த நாள் இந்த மாதிரி நடந்துருச்சு இல்லை? அதுக்கப்புறம் உங்களை அடிக்கும்போது வேடிக்கை பார்க்காதுங்க. அப்போ அதாவது வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பிரச்சனையை முடிச்சு கூட்டு வந்து அன்றைக்கி நைட்டு தான் கொண்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில் இவருக்கு வெள்ளன தகவல் கிடைக்குது. இனிமேல் தான் போலீஸ் வருவாங்க, அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்லை, போலீஸ் வரலாம். இல்லை போலீஸ் வரலாம். இப்போ அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சு போலீஸ் வரலாம். இல்லை அந்த பையனை அப்படி ஆக்சிடெண்ட் ஆகாமல் நம்ம அடுத்த கட்டத்துக்கு அவனை அடித்து அவனை மண்டையில் அடித்து பைத்தியம் மாதிரி இப்படி கூட கொண்டு போகலாம். கதையை நம்ம அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். பட் இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன வேணால் நடக்கலாம். நம்ம சொல்லணும்னு எழுதலாம். அதுக்கப்புறம் போலீஸ் வராங்க, இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னும் எடுக்கலாம். கதையில என்ன சொல்ல வரீங்க? ஜாதி ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவீங்களா? ஜாதி ஒழிக்க முடியாதுன்னு சொல்ல வரல. ஆமா, அதானே கதை. அது கதை இல்லை. கடைசியில் அந்த பாட்டை கவனிச்சிங்கன்னா கடைசியில் புறம்புறாரு, உங்க கிழமை வந்து பேசுறாரு, எல்லாம் சரி. ஆனா கதையில நீங்க சொல்ல வர்றது நிச்சயமா இந்த மாதிரி பண்ணாதீங்கடா. அதாவது மேல் ஜாதி பொண்ணை கீழ் ஜாதிக்காரன் கல்யாணம் பண்ணா இப்படிதான் நடக்கும்ன்றதானே சொல்றீங்க? இல்ல, நீங்க சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனா நான் சொல்றேன். சரி, நான் சொல்றேன். எனக்கு புரிஞ்சாதாங்க இந்த கதையில ஜாதி ஒழிக்க முடியாது தெளிவா உறுதியா சொல்லி கடைசியில அந்த ஐயா பாடுவாரு, ஆண்டியும் இல்லை அரசனும் இல்லை. அதேதான் இங்க வந்து எவனும் மேலையும் கிடையாது, எவனும் கீழையும் கிடையாது, எல்லாரும் சமம்ங்கிறதா சொல்றேன். போத்துட்டீங்க. அந்த பாட்டெல்லாம் என்ன சொல்லுது? கதையில நீங்க உறுதியா நின்று அந்த காதலை ஜெயிக்க வைக்கல. இல்ல, ஆமாவா இல்லையா? காதல் தோத்துருச்சு. ஆமா, அந்த பொண்ணு போறேன்னு சொன்னவ உறுதியோட நின்றுருக்கா. அப்போ போலீஸ் என்ன பண்ணிச்சு? நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நிச்சயமா கல்யாணம் பண்ணாதீங்கடா, காதல் பண்ணாதீங்கன்னு சொல்ல வர்றீங்க. சார், காதல் பண்றது பண்ணாது அவங்க விருப்பம். நான் சொல்றது என்ன அப்படின்னா, சமூகம் இப்படி இருக்கு, சமூகம் இந்த மாதிரி இருக்கு. கடைசியில் நான் சொல்றது அதுக்காவது பிள்ளைங்களுடைய எண்ணத்தை விட பிள்ளைங்களுடைய அவங்களுடைய காதலை விட பல பேருக்கு அவங்களுடைய கௌரவம் தான் பெருசா இருக்கு. தான் ஒத்த மகளா இருந்தாலும் ஏன் காதலிக்கிறீங்க சொல்லல. அந்த பக்கமே நம்ம போல. காதல் பண்றது பண்ணாது அவங்க விருப்பம். நம்ம அந்த பக்கமே போல. நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, இன்னமும் எவ்வளவுதான் வந்து படிச்சு எல்லாரும் சமமா இன்னைக்கு எவ்வளோ பேர் கீழே மேலே இல்லாம எல்லாரும் மேலே வந்தாலும், நீ எனக்கு எவ்வளோ மேலே போனாலும் எனக்கு கீழே தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல பேர் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து நான் வந்து ரோட்ல நான் வந்து இவ்வளவு இன்னொரு ஜாதியை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றாங்கன்னா நீ காமிச்சிருக்கீங்களே. இன்னொரு புரியல, அந்த ஊர்ல தாழ்ந்த ஜாதி பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றான்னு காமிச்சிருக்கீங்களே. ஆமா. அப்போ இது ஏன் வாழ விடல? விட்டுக்கலாம்ல. அது எல்லாரும் அப்படி இருப்பாங்க. இப்படின்னா அவன் அப்போ என்ன சொல்ல வர்றீங்க? எல்லாரும் அப்படி ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒரு தகப்பன் இப்படி இருக்கான், ஒரு தகப்பன் அப்படி இருக்கான். இன்னும் எத்தனை பேர் நம்ம இங்கே வந்து சென்னையில் பெருசாக நம்ம சிட்டிலலாம் அந்த மாதிரி பெருசாக அதை நினச்சிக்கிறதே இல்லை, பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை. இன்னும் பல ஊர் இன்னும் இன்டீரியர்லாம் போனால் அது ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறாங்க. அந்த ஊர்லேயே ரெண்டு விதமாக இருக்கலாம். அதாவது பொருளாதாரம் இருக்கு. இந்த பொண்ணை வச்சு உன்னால காப்பாற்ற முடியாதுன்னு அவங்க அப்பா நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? பொருளாதாரமே இங்கே இல்லை. பொண்ணே கேட்குது, நீ எப்படி நினைச்சுக்க? ஆமாம், கேட்குதா? ஆமாம் ஆமாம். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க படத்துல? இல்லையே. அதுக்கு பதில் தான் அவன் என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணு என்ன கேட்குது? ஊரில் ஒருத்தர் வாழ்றாங்கன்னா பொருளாதார ரீதியாக அவன் வெல்விஷராக இருந்தான்னா இந்த பிரச்சனை வரவே வராது. இவன் வந்து தப்படிக்கிறவனுக்கு அதை சோத்துக்கு வழியில கல்யாணம் பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனை வருதுங்கிறதான கதை. ஆமான்னு டைரக்டர் சொல்லுங்க. டைரக்டர் தான். அதாவது படம் பார்த்தீங்க, கதையில் ஒரு ஸ்டார்ட்டு ஒரு எண்டு இருக்கா? உங்களுக்கு இதுக்கு மேலே இதில் என்னென்ன சொல்ல யோசிக்கிறீங்க? இதுவே எனக்கு பிடிக்கலன்றீங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்மை, செத்து போனவங்களும் இருக்காங்க. வாழ்றவங்க 100 பேர்னா செத்து போனவங்கள ஒரு ஆள் இருக்காங்களா? அந்த ஒரு ஆளுக்கு தானே இது. அந்த ஒருத்தர் கூட சாகக்கூடாது இருந்தாலும் இப்போ கதையை நான் சொல்கிறோம். லாஜிக் படி
கரெக்டா இல்லையா? அந்த அப்பா சொல்றது கரெக்டா இல்லையா? அப்பா அந்த என்ன அப்பா என்ன சொல்றாரு? சொல்றாரு? நீங்க வந்து அந்த பையன் வீட்டுக்கு போனா உருப்படாது, வாழ முடியாது, அவன் சோத்துக்கலாம இருக்கான், அவனே தப்படிச்சுக்கிட்டு இருக்கான், தொழில் இல்லை இல்லைன்னு சொல்றாரு. அது கரெக்டா இல்லையா? இல்லை நீங்கள் சொல்கிறது எப்படின்னா அந்த அப்பா சொல்லுங்க 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 சொல்லுங்க. நான் பேசுறது லாஜிக். எனக்கும் பொண்ணுங்க இருக்கு, கல்யாணம் பண்ணியிருக்காங்க, கலப்பு திருமணம் பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. என்ன காரணம்னா 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. இங்க அது இல்லை, அதை நீங்க சொல்லணுமா இல்லையா? அதுதான் அந்த பொண்ணு சொல்லுது. சொன்னீங்கன்னா திருப்தியா இருக்கு. ஆமா, இந்த காதல்ல வந்து இது சம்பாத்தியம் இல்லை, அந்த பொண்ணு எங்க போக சொல்லுங்க. சிரிக்காதீங்க. இல்ல, அந்த காதல் ஜெயிக்கணும்னா தன்னிறை வேணும். தான் சொந்த காலில் நின்னா காதல் ஜெயிக்கும், தான் சொந்த காலில் நிக்கணும்னா காதல் தோணும். ஆமாவா? இது நீங்க காதலருக்கு சொல்ல வேண்டிய கருதியான கருத்து நான் ஏத்துக்கிறேன். இந்த படத்துல 2 பேருமே வந்து யாரும் சொந்த காலில் நிற்கக்கூடிய வயசு கிடையாது. 2 பேரும் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்கள். அப்பா இவங்க சொந்த காலுக்கு அர்த்தமே வேற இல்லை. இவங்கள இருக்கணும். இவங்க 2 பேரும் ஒருவேளை அப்படி இருந்தாங்கன்னா இவங்க போய் ஒருவேளை வாழ்ந்துருக்கலாம். படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுமே என்ன சொல்லுது, நம்ம காதல் ஜெயிக்கணும் அப்படின்னா நீ நல்லா படித்து ஒரு நல்ல நிலைக்கு வந்தால் தான் என் வீட்டில் நான் பேச முடியும், நீ படித்து முன்னேறி வா அப்படின்னு தான் சொல்லுது. அதுக்குள்ளே இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது. அது இல்லையே, அந்த கருத்துலேயே பொறுத்து அந்த பிரச்சனை வந்திருக்கு. அந்த பொண்ணு வீட்டில் போய் நான் காதலிக்கல, அவன் படிக்கணும்னு சொல்லி வேற மாதிரி நீங்கள் கதையை சொல்லியிருக்கு. சொன்னால் எங்களுக்கு இம்ப்ரெஸ்ஸாக இருக்கும். அப்படி இல்லைங்கிறத கதை. இப்போ அதே மாதிரி இந்த பொண்ணு ஆரம்பத்தில் வந்து சார் சார் ஆரம்பத்தில் நான் கருன்னு இருந்தேன் சார். இந்த படம் முழுக்க இப்போ பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன மாற்றங்கள் வந்து பர்சனல், தயவு பண்ணி பர்சனல் இது பண்ணாது. ஆரம்பத்தில் இந்த பொண்ணு படம் பண்ணும்போது பண்ணினதுக்கும் குழந்தை வளராதா? நீங்கள் வந்து ஆரம்பத்தில் பாக்யராஜ் சார் கூட இருக்கிற போது எப்படி இருந்தீங்க, பயில்வார்னா எப்படி இருந்தோம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வயசு, அதனால் மாற்றங்கள் தேவை. பர்சனல் இல்லை சார், பர்சனல் இது பண்ண பேசுகிறேன் சார். இப்போ நான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு மூவி பண்ணுறேன், மலையாள மூவி பண்ணுறேன் சரிங்களா. அதில் கேரக்டர் ரோல் வந்துட்டு வெயிட் போட சொல்லி டேரக்டர் சொன்னாங்க. அந்த மூவி ஃப்யூச்சரில் ரிலீஸ் ஆகும், நீங்கள் பாருங்கள். அண்ட் மோர் ஓவர் விமன் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெஸ்க்கு வந்துட்டு ஃபிசிக் வந்துட்டு கண்டிப்பாக மாற தான் செய்யும். அதுக்காக தான் வந்துட்டு அதில் வந்து அப்படியே பார்க்கணும்னா அதுலேயும் இதுலேயும் ஹேர் ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்போ நான் வாலண்டியர் தான் வெயிட் போட்டிருக்கேன் சார். திவ்யா மூவி பொறுத்த வரைக்கும் டைரக்டர் வந்துட்டு, நான் டைரக்டர் சார் வச்சுட்டு சொல்கிறேன், அவர் கண்ணு வந்துட்டு இவ்வளோ தான் ஓப்பன் பண்ணணும், இங்கே பார்க்கக்கூடாது. காஜல் போட்டால் கூட நீ போய் ரிமூவ் பண்ணிட்டு வா. நான் என்னோட கேரக்டர் திவ்யா மூவி பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்டர் என்ன சொன்னாரோ அதுதான் நான் செஞ்சேன். ஒரு காஸ்ட்யூம் வரைக்கும் அவர் சொல்கிற மாதிரி தான் நான் வேர் பண்ண முடியும். அப்போ நான் எனக்கு இது இல்லை சார், ஃப்ரீடம் இல்லை பண்ணுறதுக்கு. இட்ஸ் நாட் அ ஃப்ரீடம். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் பண்ண முடியும் இல்லையா? அதாவது நீங்க நடிச்ச அளவுக்கு ஹீரோயின் நடிக்கல, இது என்னுடைய அது அப்படி இல்லை சார். கடைசி படத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சீனில் வர்ற ஒரு ஆள் கூட என்னை விட அழகாக நடிச்சிருக்காரு தான் நான் சொல்லுவேன். ஸோ கதையில் இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து அழுது எல்லாருமே வந்து ஓவராக ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே நடிப்பை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல ஒருத்தர் நடந்து பார்த்துட்டு போகிறாருன்னா அவ்வளோதான், அந்த இடத்துல அது மட்டும் போதும். ஸோ எல்லாருமே வந்து அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கதைக்கு தேவையானதை எல்லாருமே அழகாக பண்ணியிருக்காங்க சார். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்களே ஒரு புரட்சிகரமாக ஒரு படம் எடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி இன்னமும் ஆணவ கொலை நடக்குது அது இதுன்ட்டு. நான் என்ன சொல்கிறாரு, பொருளாதார ரீதியாக தான் காதல் தோற்று போகுது, ஜாதி கிடையாது இன்னைக்கு காலகட்டத்தில்னு. அது சிட்டியெல்லாம் பொறுத்த வரைக்கும் உண்மைதான். ஆனால் நீங்களே பார்த்தீங்கன்னா திவ்யான்ற பேர் தான் வச்சுருக்கீங்க, இளவரசனாக மறைச்சிட்டீங்க. என்ன காரணம்? காரணம் என்னன்னா, இது இளவரசன் திவ்யா கதை இல்லை, அதனால இளவரசனை மறைச்சிட்டோம். திவ்யாங்கிறது சும்மா ஒரு பொண்ணு பேர், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த காலகட்டத்தில் எடுத்த படம் தான் சார் இது. ஸ்போர்ட்ஸில் அதுதான் இருக்குது, பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ அது நடக்கும்போது அது அடுத்த நடந்தது. ஆவண காலம்னாவே இந்த மாதிரி பழைய காலத்தில் நடந்தது அப்படி காட்டுவீங்களா? இல்லை அப்படி இல்லை சார், பழைய காலம்னு கிடையாது. இப்போவும் பட்டன் ஃபோனு எல்லாமே அங்கங்கே கிராம. என்ன சார் லாஜிக்கெல்லாம் இப்போ உங்கள் வீட்டில் இருக்கா? யாரையா ஒருத்தர் காட்ட சொல்லுங்கள், பட்டன் ஃபோனை காட்டு பண்ணி 2 ஃபோன் வச்சுருக்காருல்ல, இந்த ஒரு பட்டன், அவர் பட்டன் ஃபோனு, என்னுடைய ஃபோனுமே பட்டன் ஃபோன் தான். என்ன சார் இது லாஜிக் வச்சு நீங்கள் படம் பண்ணுறது நியாயமான விஷயம், நாங்கள் ஏற்றுக்கிறோம். கேள்வி வந்து எதிர்மறையாக இருக்குதா செய்யும். ஆனால் வந்து எல்லாத்துக்குமே வந்து பட்டன் ஃபோனே வச்சு காட்டுறது எது வீட்டில் சரியாக இருக்கும்? இல்லை எல்லாத்துக்குமே இல்லை. ஹீரோ அந்த ஃபோன் தான் வச்சிருக்காரு, நம்ம படம் ஃபுல்லாக அதை தான் காமிச்சாகணும். பட் ஹீரோயின் டச் ஃபோன் தான் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து டச் ஃபோன் தான் வச்சுருந்தாங்க.
அவருக்கு அந்த ஃபோன் தான், அவர் அந்த ஏழ்மையில் வாழ்கிறவர், அந்த ஃபோனு இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக நாங்கள் கொடுத்துருந்தோம். மற்றபடி அதை அவருக்கு டச் ஃபோன் கொடுத்து இன்னைக்கு எல்லா கையிலும் இருக்குது அப்படின்றதுக்காக கொடுக்கணும்னு நான் நினைக்கல. சரி, அது ஒரு இது கதை பேசட்டுமே அப்படின்றதுக்காக. பொண்ணு அந்த பையனை போய் பார்க்க போவாரு. ஆனால் தப்பை பார்த்த உடனே ரிட்டர்ன் வருவார். அவங்க தாத்தா வந்து அவங்க அப்பா தாத்தா பேசும்போது அவங்க தப்பை பார்த்துட்டு வெளியே வருவார். அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மைனஸாகவே இருந்தது. ஏன்னா அதை பார்த்தாவே அது அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்களா. சரி, இதுக்கு முன்னால இதே ஒரு கதை வந்துச்சு. இதே தப்படிக்கிறவனுடைய காதல படத்துல எல்லாம் காமிக்கிறீங்க, மேல் ஜாதி கீழ் ஜாதி ஓகே தான். தேவரை ஏன் காமிக்கிறீங்க? ஏன் என்ன காரணம்? அந்த சமுதாயம்னா அப்படி விட்டுவாங்களா? அந்த சமுதாயத்தை கீழ் ஜாதி இது பண்ணிச்சுன்னா காலி பண்ணுறாங்களா? நீங்களே ஜாதிகளை உண்டாக்குற மாதிரி இல்லை. அவரு சொன்னாரா? தேவர் சொன்னாரா? காலாண்டர் வச்சிருக்கிறீங்க, ஃபுல் போட்டோவை காட்டுறீங்க. இதே பெரிய பிரச்சனை இல்லை உங்களுக்கு. நம்ம படம் எடுக்க வந்துக்கிறோம், எடுங்க வேணாம்னு சொல்ல ஒரு கருத்தை சொல்ல போறீங்க. அதையும் அந்த குறிப்பிட்ட அந்த ஜாதியை காமிச்சு அப்படின்னா இப்போ அவனுக்கு கோவம் வருமா வராதா? நீங்களே சொல்லுங்க. நீங்க நல்ல கதை தான் எடுத்திருக்கீங்க, அதை கரெக்டா எடுக்கணும்ல. அடுத்தவனை காமிச்சு இப்போ இவன் தான் இப்படி பண்றான்ற மாதிரி நீங்க புத்து இதுவா சொல்றீங்களே, ஏன் இவங்க பண்றதே கிடையாது? அங்கேஜில் பண்ண மாட்டாங்களா? சாவடிக்கலையா? எந்த இதுவுமே வரலையா? சொல்லுங்க. இல்லை, ஏன் இந்த சைடு காமிக்கல? அந்த சைடு ஒருத்தரை காமிச்சிங்க, இந்த சைடு ஏன் போட்டோ கூட காமிக்கல? கீழ் ஜாதிக்காரனா தப்பு அடிக்கிற மட்டும் கீழ் ஜாதிக்காரனா? இங்கே கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு எதுவுமே கிடையாது. எல்லாருமே போட்டோ அவருக்கு மேல் ஜாதின்ற மாதிரி அவருக்கு போட்டோ அங்கே இருக்கு. இந்த படத்தில் வந்து எங்கேயுமே நான் வந்து மேல் ஜாதி, நான் மேல் ஜாதி, அவன் வந்து கீழ் ஜாதி அப்படின்ற ஒரு கருத்தை நான் எங்கேயுமே சொல்லலை. இல்லை, நான் எந்த இடத்துலையும் அதை குறிப்பிட்டு சொல்லலை சார். இது வேறு ஜாதின்றதான் சொல்கிறேன். தவிர முத்துராமலிங்க தேவர் படத்தை காமிச்சிருக்கேன் அப்படின்னா அவர் ஒரு சில ஜாதிக்கானவர் மட்டும் அப்படின்னு நான் நினைக்கல. அவர் அனைத்து ஜாதிக்கானவர் மட்டும்தான். அவர் வந்து தேவரையாவை காமிச்சதுன்றக்காக அவங்க வந்து ஒரு சமூகத்தினர் தான் அப்படின்றத நான் ஏற்றுக்க மாட்டேன். அவர் வந்து இன்னமும் நீங்கள் கமுதி பரமக்குடி பக்கம் போய் போனீங்கன்னா அவர் அல்லாத மற்ற எத்தனையோ சமூகத்தினர் அவருடைய ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஸோ அது இருக்கிறனால இவங்க வந்து இந்த சமூகத்தை தான் சேர்ந்தவங்க அப்படின்னு அடையாளப்படுத்துறது நான் ஏற்றுக்க மாட்டேன். இல்லை, அதுதான் சொல்லுங்க சார். அவங்க அந்த காமிக்கிறதுனால அது ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க. எப்படி சார்? அதுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி சண்டை இழுக்கிற மாதிரியா இருக்கும். அப்படி அந்த பக்கம் நான் ஏதாவது ஒரு ஃபோட்டோ காமிச்சிருந்தா நீங்கள் சொல்கிற மாதிரி அதுதான் நான் சண்டை இழுத்து வர மாதிரி ஆயிருக்கும். சார், இந்த படத்தில் நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாம் ஓகேங்களா? நான் தான் இந்த பொண்ணுக்கு அப்பாவை ஆட் பண்ணேன். இவங்க சிஸ்டர் தான் எனக்கு வந்து சமையல் பண்ணி கொடுத்தது. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. எனக்கு கொஞ்சம் வந்து இந்த கிராமத்து கூழ் வேணும்னு கேட்டேன். நான் ஷூட்டிங் அட்டன் பண்ண 22 நாள் அவங்க வீட்டிலேருந்து எனக்கு ஒரு சொம்பு கூழ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த கூழை குடிச்சு நான் வளர்ந்துருக்கேன். நான் ஜாதி கீதி எதுவும் நான் பார்க்கலை. சினிமா சரி, அதுதான் சொல்ல வரேன். சினிமா பார்க்காது நானும் பார்க்கல. சினிமா பார்க்காது நானும் பார்க்கல. இது வந்து இது வந்து ஒரு கதையா இல்லை. அப்பா நீங்கள் தப்பா சொன்னு நான் சொல்லவே இல்லை. இதை ஒரு கதையாக எடுத்துக்கோங்க. ஓ ரைட், இப்போவும் கேட்டுக்கலாம். ரைட், நீங்கள் சொல்கிறத இப்போ நானும் காதில் வாங்கிட்டுருக்கேன். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது வந்ததுனாக்க நீங்கள் சொன்னது ஞாபகம் வரும். இது மாதிரி மாற்றலாம்ன்றது எனக்கு தோணும். ஸோ நீங்கள் சொல்கிறத பாசிட்டிவாக சொல்கிறத எல்லாத்தையும் பாசிட்டிவாக ஏற்றுக்கிறது உண்டாது தான். ஆனால் பர்சனலாக இந்த பொண்ணு வந்து படத்தில் ஆக்ட் பண்ணும்போது ஒல்லியாக இருந்தது, இப்போ குண்டாயிடுச்சுன்றதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன், பர்சனல் இது. இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம். இருக்கு சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த சின்ன படம்னு பார்க்காம எல்லோரும் வந்து படத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப இதை வெளியே கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு வழியாக வெளியே கொண்டு வந்துட்டோம். ஆனால் இதுக்கான விளம்பரம் எதுவுமே இல்லாதனால இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னே யாருக்குமே தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் விளம்பரப்படுத்தினோம். அதில் சவுத் சைடு சில இடங்கள்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, படம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்றாங்க. இன்னும் மற்ற ஊர்களெலாம் வந்து படம் போய் பார்த்துட்டு அவங்க ஃபோன் பண்ணி இல்லை ஷோவே இல்லைன்றாங்க, கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு விளம்பரம் இல்லாதனால இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல. இது ரிலீஸ் ஆகி ஒரு 5ஆவது நாள் போய்கிட்டு இருக்குது. இன்னும் 2-3 நாட்களில் வேறு படங்கள்லாம் வர இருக்குது.
முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கு, படம் பிடிச்சிருக்கு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போங்க. இது இந்த படத்தை வந்து பார்க்கணும், இந்த படத்தை பற்றின உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இன்றைக்கி திவ்யான்னு படம் பார்க்க வந்தோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எல்லாருமே ஒன்றா மதுரையில் வந்து பயணித்த காலம் 2011-12 அந்த டேத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா ஆசையில் சினிமா நண்பர்களாக சேர்ந்து சந்திப்போம். அப்போ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம், நிறைய கதைகள் விவாதிப்போம். ஆனால் 2012 திவ்யான்னு ஒரு கதையை விவாதித்து இன்றைக்கி வந்து திரைக்கு கொண்டு வந்திருக்காரு. ஸோ ராஜபாண்டிக்கு எங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஆர்ஜேபி நல்லா இருக்கு, நேம் வித்தியாசமாக சூப்பராக இருந்துச்சு. அதாவது ஆணவ கொலைக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு படம் வந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு படத்து மூலமாக விழிப்புணர்வு கொடுத்தாலும் அந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3-4 கேஸ் வந்து பதிஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ என்றைக்கு வந்து அதுக்கான கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆள் இந்த வருஷத்துலன்னு வருதோ அன்றைக்கி ஆணவ கொலைக்கான படங்கள் வந்து நிப்பாட்டப்படும் நினைக்கிறேன். அது வரைக்கும் இது மாதிரி பல திவ்யாக்கள் உருவாக்கப்படலாம், பல பெண்களோட பேரில் வந்து பல படங்கள் உருவாக்கப்படலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துக்கு தேவையான கதையை கொடுத்த ராஜபாண்டிக்கு ஆர்ஜேபிக்கு பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்மால் பட்ஜெட் படத்துக்கும் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து கைகோர்த்து இன்றைக்கி வந்திருக்கீங்கன்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பிக் பட்ஜெட்க்கு மட்டும் தான் பெரிய ப்ரமோஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத பிரேக் பண்ணி இன்றைக்கி திவ்யா டீம் வந்து அழகான ஒரு சூப்பரான படம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்றைக்கும் மாமா சொன்ன மாதிரி ஆணவ கொலைகள் நிறைய இடத்துல இருக்குது. தனக்காக வாழ்வதற்கு சமுதாயத்துக்காக நிறைய பேர் வாழ்ந்து இன்றைக்கி பல திவ்யாக்கள் நம்ம இறந்துருக்கோம். அதே மாதிரி ஆர்ஜேபி சாரோட கேரக்டர் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை, அவரை மாதிரி நிறைய பேர் நம்ம இழந்திருக்கோம். ஸோ அது அழகாக வந்து ஒரு மையமான கருவாக வச்சு நீங்கள் படத்தை கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் பிரதர். இதை மாதிரி இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் வந்து சமுதாயத்துக்கு கொடுக்கணும், அதை நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் டெபியூ மாதிரியே தெரியல, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பர்சனலாக நம்ம மதுரைன்றதுனால எங்களுக்கு நல்லாவே கனெக்ட் ஆச்சு, நேட்டிவிட்டியோட ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ மாமா சொன்ன மாதிரி இந்த விஷயம் எப்போ நிப்பாட்டுதோ அப்போ தான் இந்த மாதிரி படங்கள் விழிப்புணர்வு கொடுக்கறது நிப்பாட்டுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் வந்து டீமுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து திவ்யாவை கைப்பிடிச்சு அந்த பிள்ளையை காலேஜுக்கு முடிச்சு அடுத்தடுத்த படிக்கட்டு நோக்கி பத்திரிகையாளருக்கு நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணுன்ற நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெறுறோம். நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமானாக்கா தியேட்டருக்கு போகவே தோண மாட்டேங்குதுங்க. ஏன்னா ஒன்றா வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு பயங்கர வல்காரிட்டி, ரொம்ப வல்கர் கண்டென்ட், செக்ஸ், கிளாமர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது படங்களில். அப்படி இல்லைன்னா வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அருவாள் எடுத்து வெட்டு கொடுத்து எப்போ பார்த்தாலும் பிளட் ஷெட்டு, பிகினிங்லேருந்து எந்த வரைக்கும் ஹீரோ வில்லனை தேர்த்துனா இவங்க கும்பல் அவங்கள துரத்துட்டு இப்படி தான் இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அலைகள் ஓய்வதில்லை ஸ்டைலில் ஒரு அருமையான ஒரு காதல் கதை. அண்ட் இன்ன வரைக்கும் எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ எஜுகேஷன் நாலேஜ் வளர்ந்து இருந்தாலும் நிறைய கிராமங்களில் இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தாங்க இது. அது ரொம்ப அழகாக நம்ம பிரதர் ஆர்ஜேபி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஏன்னா கிராமத்து பகுதிகளில் இன்னும் அந்த ஜாதி வெறி அந்த இது நிறைய இருக்குது, இன்னும் அது போயிட்டு தான் இருக்குது. இது சினிமாக்காக எடுத்ததுன்னு சொல்ல முடியாது. கிராமத்து பகுதிகளில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் உண்மை அப்படின்றது தெரியும். இதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா மனசில் இன்வால்மெண்ட் ஆறு அளவுக்கு அவளை ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தா அவ்வளோ அருமையான லவ். அதுவும் நம்ம சிஸ்டர் கேத்தி ரொம்ப க்யூட்டாக அந்த ஒரு இன்னசென்ட் ஃபேஸ், அந்த பெரிய பெரிய கண்ணு வச்சு ரொம்ப க்யூட்டான இன்னசென்ட் ஸ்மைலு, அதிலே ஒரு குச்சி மெச்சூரிட்டி மிக்சிங், அந்த மாதிரி ஒரு அருமையான ஆக்டிங். இவர் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாக ஒரு காமெடி, கொஞ்சம் கேனத்தனம் எல்லாம் வாங்கி ஒரு ஹீரோ. செகண்ட் பார்த்தாக்கா அவ்வளோ வருத்தம், உண்மையிலே அழுக வச்சுட்டாங்க. இந்த படம் நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேட்டரில் போய் பார்க்கணும். மற்ற பெரிய படங்கள் வரனால நிச்சயமாக ஓடிடி பிளாட்ஃபார்மில் வரும், எல்லோரும் பார்க்கணும். நன்றி.